ஆல்மோஸ்ட் இந்த சீசன் முடிவுக்கு வந்துடுச்சு. ஆனா டொமஸ்டிக்லேருந்து செம்ம ஃபார்ம்லேருந்து வர ராமகிருஷ்ண கோஷ்டுக்கு சிஎஸ்கே இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறமாச்சும் சிஎஸ்கே ராமகிருஷ்ண கோஷை ட்ரை பண்ணுவாங்களா? இத்தனை நாள் ராமகிருஷ்ண கோஷை சிஎஸ்கே எதுக்கு பதுக்கின்னு இருந்தாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது கீஸ் பிரசாந்த் வீருக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னதான் அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணி காட்டினாலும் கார்த்திக் சர்மாவே பேக் பண்ணி சிஎஸ்கே ஒரு அன்ஃபேரான வேலையை பார்க்குறாங்களா? ஏன்னா அடுத்த மேட்ச்ல நம்ம பிரசாந்த் வீரை பிளேயிங் டுவெல்க்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியுமே பார்ப்போம். அப்போ நீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா கீஸ் இது நம்ம பங்காளிக்கு வந்த சோதனை. எஸ், நம்மளுடைய கேவலமா இம்பாக்ட் பிளேயர் இவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. எனக்கு இது நேத்திக்கு ஷார்துல் டாக்கூர் ஒரு ஓவர் பவுலிங்கும் போடல, பேட்டிங்கும் விளையாடல, பட் இம்பாக்ட் உள்ள எடுத்துன்னு வந்தாங்க. சுத்தமா புரியவே இல்லை கீஸ் என்னதான் பண்றாங்கன்னு. அதுல கீஸ் ஹார்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னதெல்லாம் ஏன்னா கீஸ் இது 2 5 டைம் சாம்பியன்ஸுக்கு வந்த டவுன்ஃபால். எஸ் கீஸ் ஒரு காலத்துல ஐபிஎல்னா இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி அப்படின்னு 2 பேரே எப்பவுமே ஃபைனல்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. டெஃபினட்டா கீஸ் நான் கண்டிப்பா அந்த ஓஜி ஐபிஎல் பயங்கரமா மிஸ் பண்றேன். நீங்களும் அந்த ஓஜி ஐபிஎல் மிஸ் பண்றீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இப்போ கீஸ் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே பேக் பண்றாங்க. ஆனா பிரசாந்த் வீர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் டிராப் பண்றாங்க. அதை பத்தி பார்ப்போம். எஸ், இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் காமனா சிஎஸ்கே கண்டிப்பா நீங்க பிரசாந்த் வீரன் கார்த்திக் சர்மாக்கு 14 crores கொடுத்து இந்த மொத்த ஆப்ஷனே ஃபிளாப் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய தவற பண்ணிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் கேஸ் ஃபார் ஷோர் கண்டிப்பா இட்ஸ் டூ அர்லி லைக் 14 crores உங்களுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு. பிகாஸ் கார்த்திக் சர்மா இவ்வளவு நாள் மேட்சஸ் விளையாடினாரு. லைக் கேஸ் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் தெரியுது, நல்லா கான்ஃபிடன்ஸ் தெரியுது. பட் ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் அவரு ரெடி ஆகல அப்படின்னு தான் கிளியரா தெரியுது. எஸ், ஒரு பக்கம் இது கார்த்திக் சர்மாவோட பத்தி இருந்தா, இன்னொரு பக்கம் கேஸ் பிரசாந்த் வீர் லைக் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி தான் தெரியுறாரு. கேஸ் நம்ம அந்த ஆர்சிபி மேட்சே பார்த்திருப்போம். லைக் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா மெச்சூர்டா இன்னிங்ஸை டீப்பா எடுத்துன்னு போனாரு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக் பண்ணாரு, சிக்ஸஸ் பவுண்டரிஸ் எல்லாம் அடிச்சாரு. ஓஹோ, என்னதான் கார்த்திக் சர்மா நல்லா விளையாடினாலும் பிரசாந்த் வீர் நல்லா விளையாடுறப்பா கண்டிப்பா 14 crores வீர் வர்த்துதா போல. பவுலிங் கொஞ்சம் போட்டா அற்புதமா இருக்கும் தான் சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினைச்சாங்க. சிஎஸ்கே நினைச்சாங்களோ இல்லையோ தெரியல, அடுத்த மேட்ச்ல பிரசாந்த் வீரை டிராப் பண்ணிட்டாங்க. எஸ், நான் கண்டிப்பா பயங்கர சர்ப்ரைஸ்டு. ஓகே, அதுக்கப்புறமா டிராப் பண்ணாங்க. ஆயுஷ் மாத்திரை வெளியில போனாரு. அதுக்கப்புறமா பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மான்னு வந்தா சிஎஸ்கே கண்டிப்பா வீரை தான் உள்ள எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தா கார்த்திக் சர்மா உள்ள எடுத்துன்னு வந்தாங்க. இந்த ஒரு டிசிஷனால எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் பயங்கர சர்ப்ரைஸ்டு. பிகாஸ் உங்களுக்காகவே வீர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்காரு. இதுக்கப்புறமா வீரை டிராப் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அன்ஃபேரா தான் இருக்கும். ஆப்வியஸா கீஸ் சிஎஸ்கே வீர் கூட இந்த ஒரு விஷயத்தால அன்ஃபேரா தான் பண்றாங்க. கீஸ் நம்ம பிரசாந்த் வீர் கிட்ட செம்ம பொட்டன்ஷியல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸை டீப்பா மெச்சூர்டா எடுத்துன்னு போவாரு. நல்லா சிக்ஸஸ் அடிக்க முடியும். முக்கியமா நம்ம டீம்ல ஸ்பின் நல்லா விட மாட்டேங்கிறாங்க. அந்த வேலையை பிரசாந்த் வீர் ஈஸியா பண்ணுவாரு. இன் கேஸ் வீர் நல்லா பவுலிங்கும் போட முடியும்னா டெஃபினட்டா கீஸ் பயங்கர டெட்லியா இருக்கும். பிகாஸ் வீர் நல்லா பவர் பிளேலும் போட முடியும் அண்ட் மிடில் ஓவர்ஸ்லயும் நல்லா போட முடியும். முக்கியமா டைட்டா போட்டு கொடுப்பாரு, ரன்ஸே கொடுக்க மாட்டாரு. முக்கியமா கீஸ் அதுலயும் ஒரு ஸ்லைடர் வச்சுன்னு இருக்காரு. அது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் வீர் கிட்ட இருந்து. சோ டெஃபினட்டா வீர் பவுலிங்கும் போடுறாருன்னா சிஎஸ்கேக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, இப்போதைக்கு இத்தனைக்கும் பிரசாந்த் வீர் ரெடினா பிரசாந்த் வீரை நம்ம எம்ஐ மேட்ச்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா டு பி ஆனஸ்ட் கைஸ் இதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. பிகாஸ் கார்த்திக் சர்மாக்கு சிஎஸ்கே எனாஃப் சான்சஸ் கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் தெரியுது, அந்த ஸ்பார்க் தெரியுது. பட் பர்ஃபார்மன்ஸ் வெளியில வர மாட்டேங்குது. இதுக்கப்புறமும் கார்த்திகே பேக் பண்றோம் அப்படின்னு சிஎஸ்கே போனாங்கன்னா கண்டிப்பா இந்த சீசனே முடிஞ்சிடும். ஸோ இந்த சீசன்ல சிஎஸ்கே அலைவா இருக்கணும்னா கண்டிப்பா பிரசாந்த் வீர் உள்ள வந்தே ஆகணும். முக்கியமா டீம்ல ரொம்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கம்மியா இருக்கிறாங்க. நம்ம சிஎஸ்கே ரொம்ப பிரெடிக்டபிள் ஆப்போனன்ட்ஸ்க்கு இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனுக்காக ஆச்சு சிஎஸ்கே வீர அடுத்த மேட்ச்ல இருந்து உள்ள எடுத்துன்னு வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, கார்த்திக் சர்மாவா பிரசாந்த் வீரா அப்படின்னு வந்தா நீங்க உள்ள யாரை விளையாட வைப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இப்போ கைஸ் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாவே சிஎஸ்கே யார் ராமகிருஷ்ண கோஷுக்கு சீசனே முடிவுக்கு வந்தாலும் சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். எஸ் கீஸ் நம்ம ராமகிருஷ்ண கோஷ் ஐபிஎல் 26க்கு முன்னாடி ஸ்மார்ட் விளையாடுறதா கூட விஜய் ஹசாரே ரஞ்சி ட்ராஃபி எல்லா பக்கமே செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. ஸோ இந்த ஃபார்மை பார்த்து கண்டிப்பா எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அப்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க ராமகிருஷ்ண கோஷ் தான் இப்போ ஒரு எண்ட்ல டெத் பவுலிங் போட போறாரு சிஎஸ்கேக்கு. ஃபார் ஷோர் அவர் சிஎஸ் கூட எல்லா மேட்சஸும் விளையாடதா போறாருன்னு. பட் கீஸ் இப்போ ஐபிஎல் ஹாஃப் வே முடிஞ்சு ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ராவா விளையாடிட்டாங்க சிஎஸ்கே. பட் இன்னும் ராமகிருஷ்ண கோஷ சிஎஸ்கே பிளேயிங் டூலுக்குள்ள ஒரு மேட்சும் ட்ரை பண்ணாம இருக்காங்க. இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன தெரியல. பிகாஸ் ரீசன்ட் ஃபார்மும் ராமகிருஷ்ண கோஷ் நல்லா தான் இருந்திருக்கு. முக்கியமா பிராக்டிஸ்லயும் ராமகிருஷ்ண கோஷ் அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்காரு. வித் த பால், வித் த பேட் அண்ட் ஃபீல்டிங்லயும். இத்தனை பண்ணாலும் ஒருத்தர் எப்படி பிளேயிங் டூலுக்குள்ள இருந்து வெளியில இருப்பா அப்படின்னு சுத்தமா தெரியல கீஸ். இருங்க கீஸ், நான் சொல்றேன் நம்ம சிஎஸ்கே என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு. ராமகிருஷ்ண கோஷ் மோர் ஆஃப் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா இல்ல, ஒரு மோர் ஆஃப் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அண்ட் இத்தனை மேட்சஸ் ராமகிருஷ்ண கோஷ் அந்த நம்பர் 7 நம்பர் 8ல தான் வந்து பினிஷ் பண்ணி காட்டியிருக்காரு. இதுக்கு மேல ராமகிருஷ்ண கோஷ் எல்லாம் விளையாட முடியாது. நம்பர் 6 நம்பர் 5 எல்லாம் போய் நம்மளுடைய நம்பர் 6 நம்பர் 7 எடுத்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ப்ரூவன் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜேமி
ஓட்டன் அண்ட் அகில் ஹுசைனை சிஎஸ்கே விளையாடிடலாம். எதுக்காக இங்க ஒரு அன்ப்ரூவன் ராமகிருஷ்ண கோஷ்னு தான் நம்ம சிஎஸ்கே டெஃபினட்டா யோசிச்சிருப்பாங்க. அங்கேஸ் இப்போ ரீசெண்டா நம்ம கலீல் அஹமதுக்கு வேற இன்ஜுரி ஆச்சுல, அப்போ நம்ம சிஎஸ்கே இருந்த ஆப்ஷன் முகேஷ் சௌத்ரியா ராமகிருஷ்ணா கோஷானு. எஸ் கைஸ், இந்த சிஎஸ்கே பிளானிங் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா கிளியரா தெரியுது சிஎஸ்கே கோஷ ஒரு ஆஃபன் பேட்டிங் ஆல்ரவுண்டரை பார்க்காம பவுலிங் ஆல்ரவுண்டரை பாக்குறாங்க. பட் கைஸ், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ராமகிருஷ்ண கோஷுக்கு அடுத்த மேட்ச் இல்ல, இன்ஃபேக்ட் சிஎஸ்கே இந்த சீசனை விட்டு அபிஷியலா எப்போ வெளியில போறாங்களோ அப்பதான் சான்சஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டு பி ஆனஸ்ட் கைஸ், ராமகிருஷ்ண கோஷ் பிளேயிங் 12 இல்ல பிளேயிங் 11க்குள்ளேயே கண்டிப்பா இடத்த டிசர்வ் பண்றாரு. ஓகே ப்ரோ, நீ ஏதோ சொல்ற பிளேயிங் 12க்குள்ள ராமகிருஷ்ண கோஷ் டிசர்வ் பண்ற இடத்த அப்படின்னு. ஓகே, 12க்குள்ள இடத்த டிசர்வ் பண்றாருன்னு எந்த இடத்துல சிஎஸ்கே விளையாட வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஸ் எனக்கு தெரிஞ்சு குர்ஜப்னீத் சிங்குக்கு பதிலாக சிஎஸ்கே ஆகாஷ் மதுவலோட ராமகிருஷ்ண கோஷுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கலாம். நம்ம சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டர் வேற கொஞ்சம் வீக்கா தெரியுது, சிஎஸ்கே ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேற தேவை. ஸோ ராமகிருஷ்ண கோஷ சிஎஸ்கே விளையாடினாங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் டீப்பா போகும். உங்களுக்கு டெத் ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் பவர் பிளே எல்லா ஃபேஸ்லயும் ராமகிருஷ்ண கோஷ் போட்டு கூட கொடுப்பாரு. டெஃபினட்டா கேம்ஸை ஃபினிஷ் பண்ற எபிலிட்டியும் ராமகிருஷ்ண கோஷ் கிட்ட இருக்கு. நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துன்னு வரதுக்கு பதிலா உங்ககிட்டே இருக்க ஒரு செம்ம டேலண்டட் ஆல்ரவுண்டர் ராமகிருஷ்ண கோஷை ட்ரை பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி கேஸ் வெயிட் பண்ணுவோம், இதுக்கப்புறமாச்சும் ராமகிருஷ்ண கோஷுக்கு சான்சஸ் கிடைக்கணும்னு. கேஸ் இப்போ நீங்க சொல்லுங்க, ராமகிருஷ்ண கோஷுக்கு சிஎஸ்கே 12க்குள்ள சான்சஸ் கொடுக்கணுமா இல்லையா? மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ அடுத்த சந்திக்கலாம்.